ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பைசா உங்கள தான் ப்ரோ. டயர்டா இருக்கா? சிஸ்டர் உங்களையும் தான் டயர்டா இருக்கா? டயர்டா இருக்குன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. தப்பே கிடையாது. அதுக்காக ஒரேடியா ரெஸ்ட் எடுத்துன்னே இருக்காதீங்க. சோம்பேறி ஆண்டவருக்கு சுத்தமா புடிக்காது. இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா? ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து ஸ்கிப் பண்ண வைப்பான். கன்சிஸ்டென்சி இஸ் த கீ டூ சக்சஸ்லாம் கிடையாது. கன்சிஸ்டென்சி இஸ் த கீ டூ ஜீசஸ். ஒரு நாள் டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுங்க. என் அன்பு மகனே, மகளேன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. ஓகே. சும்மா அப்படியே தூங்கின்னு இருந்தீங்கன்னா சோம்பேறி ஆக்கிடுவான். அவன் சொல்றத கேட்காதீங்க. இங்க வாங்க இப்படி தான் இருக்கணும். சுறுசுறுப்பா இருங்கன்றாரு. சுறுசுறுப்பு பயலுகடான்றவர் நான் வார்த்தைக்குள்ள போயிட்டு நான் பேசுறேன். நான் பேசி குழப்பிரும்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுவார் உங்கள்ட்ட இன்னைக்கு. ஆவியானவர் இடைபடுவார்ன்னு விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா, டயர்டா ஆச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப உஷாராயிடுங்க. ஓகே. எப்படா போட்டு அமுகலாம்ன்னு ரெடியா வந்துரும். அதுக்கப்புறம் பாருங்க, ஆவியிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்கள். ஆவியில அனலான்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ள இருக்காரு தெரியுமா? அந்த ஃபயர புடிச்சுக்கோங்க. நானும் நெறைய வாட்டி டம்மி ஆயிருக்கேன். ஓகே. ஏன் டம்மி ஆனேன்னு சொல்லட்டா? டம்மியான பீஸுங்க கூட சேர்ந்ததுனால தான். ஆவியில அனலா இருக்கிறவங்க ஒண்ணு ஆண்டவரோட சேர்ந்துக்கோங்க. ஆண்டவர் தான் ஃபயர் எப்பவுமே. பைபிள படிங்க, பிரேயர பண்ணுங்க, ஆண்டவரோடயே ஐக்கியமாயிருங்க. ரூம விட்டு போறதில்ல எங்கேயுமே. முடிஞ்ச அளவுக்கு கர்த்தரோட இணைப்பா இருக்கவங்க கூட சேர்றது. ஒண்ணு நம்மள எரியிறவங்க கூட சேர்றது. நம்மள அணைக்கிறவங்க கூட சேர்றது இல்ல. அப்படியே கட் பண்ணிறது. பாய் அப்படின்றது சிம்பிள். அன்வான்டட் வேஸ்ட்டு. ஓகே. எரியிறவங்க கூட சேருங்க. சேர்ந்து எரிங்க. அணைக்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, டப்புன்னு ஒரு நெருப்ப கொளுத்தி விட்டு முடிஞ்சா எரிங்கங்க, பாய்ங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அதான் வசனம் சொல்லுது. ஊழியம் செய்யுங்கன்னா, ஒரு நாளைக்கு இயேசுவ பத்தி சொல்லுங்க ஒருத்தர்கிட்ட. இயேசுவ பத்தி படிங்க. இயேசுகிட்டயே பேசுங்க. அவர போல வாழுங்க. அதுவே பெரிய விஷயம். அதுவே நீங்க அவருக்கு ஊழியம் பண்றது. புரியுதா? பிரதர், சிஸ்டர் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு மேட்டரே அதான். நீங்க அத பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்தது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். வசனம் அதானே சொல்லிக் குடுக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்த நீதிய தேடுங்கப்பா. அசதியா இல்லாம அல்டிமேட்டா ஆண்டவருடைய ஊழியத்த பண்ணிட்டே இருங்க. எல்லாமே வந்துரும். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு ஊழியம் பண்ண போகணும்னு இல்ல. நான் பாருங்க ஓடுறேன். ஓடும்போதே ஆண்டவர் சொல்லிட்டு போறேன். நீங்க வேலை செய்றீங்கல்ல, பக்கத்து கேபின்ல ஒர்க் பண்றவங்க, ஐடில ஒர்க் பண்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தட்டு இயேசுவ பத்தி சொல்லுங்கப்பா. நான்ப்பா உங்களுக்கு உங்களுக்காக எனக்காக ஜீவனே குடுத்தாரேப்பா கைய. இப்படி 2 கைய விரிச்சு அன்போட காத்துன்னு உயிரே குடுத்தாரு. அவருக்காக காசு பணம் குடுக்க முடியாது பிரதர். உங்களையும் என்னையும் தான் குடுக்கணும். நீங்க அப்படி குடுக்க முடியலன்னா, அவர பத்தி 4 பேர்ட்ட சொல்லுங்க. ஆசீர்வாதத்த பெற்றீங்கல்ல. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டா, அன்பின் தேவனே இன்னையிலிருந்து இந்த பிரதர், இந்த சிஸ்டர் தீர்மானம் எடுத்துட்டாங்க. இப்ப நான் பேசிட்டேன் ஆண்டவரே. நீங்க சொன்னத நான் அப்படியே பேசிட்டு அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க. அவங்கள பாதுகாத்துறீங்க, அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இதுவரைக்கும் நடத்துனீங்க. அவங்க டயர்டா இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க அவங்கள அனலா எழுப்ப போறீங்க. அவங்க ஆவியில பெலன் கொண்டு உடைய வார்த்தைய வைராக்கியமா சொல்லப் போறாங்க. அநேக இடத்துல சொல்லப் போறாங்க. அவங்க சொல்லுகிற எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படணும். உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஞானத்தினால அவங்கள போதிங்க. ஆவியில நல்லா உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நீர் அவர்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அனல் மூட்டி எழுப்புங்க. என்னை எழுப்புன அதே அக்கினிய பேசுற இயேசுவின் நாமத்தில இந்த பிரதர், இந்த சிஸ்டர் ஆசீர்வதித்து எழுப்பி பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஒளி இப்பொழுது அவங்களுக்கு கடன் செஞ்சதுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரதர், சிஸ்டர் ஹோல்ட் ஹிம் டைட்லி. மூவ் வித் ஹிம். காட் பிளஸ் யூ. லவ் யூ.